இன்னைக்கு சவாலோட 4:50 ஒரு ஆக்டிவ் ரெஸ்ட் அப்போ என்ன பண்ணணும் தான் பார்க்க போறோம். இப்போ நைட்டு கார் எடுத்த உடனே கரெக்டா 12:30 மணிக்கு பக்கத்துல இருக்க செல்ல ஒரு காஃபியை போட்டாச்சு. அங்கிருந்து ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி பருவதமலை கிட்ட போயிட்டு இன்னொரு மனமான காஃபியை போட்டேன். இப்போ போன இடத்துல நம்ம நியூட்ரிஷன் நண்பர் வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சஞ்சீவி மலைக்கு பதிலாக சிரஞ்சீவி மலைன்னு சொல்லிட்டான். இந்த டீ கடைக்கார அண்ணா வேற மிகப்பெரிய சிவன் பக்தர் போல இவனை கஸ்டமர் கூட மதிக்காம நல்ல நாள் கேள்வி கேட்டு அனுப்பினாரு. தேவைதான் அவனுக்கு. அப்புறம் கரெக்டா ஒரு 5:30 மணி போல மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழி ஃபுல்லா எக்கச்சக்க குரங்கு இருக்கும். அதுல ஒரு குரங்கு பண்ண சேட்டையா பின்னாடி பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour ஈஸியா தான் இருந்துச்சு. பட் போக போக அந்த மவுண்டனோட ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுனால நம்ம பாய்ஸ் யாராலையுமே கண்டினியூஸா நடக்க முடியல. எல்லாருமே பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மசில் கிராம்ப் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இங்கேயும் இன்ட்ரா ஒர்க் அவுட்டுக்கு எப்பயும் போல கிரியேட்டின் 20 grams 4 பேர் இருக்கிறதுனால ORS சேர்த்து எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். இப்போ போக போக இது ஒரு ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னா 2 காலால ஓடிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு பாயிண்ட் மேல தவள ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நம்ம பாய்ஸ் யாராலையுமே முடியல. ஸோ எல்லாருமே பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் ரெகுலரா கார்டியோ பண்ணி என்னோட VO2 max நல்லா வச்சிருக்கிறதுனால நான் தனியாவே ஏற ஆரம்பிச்சிட்டேன். எஸ், இட் வாஸ் சேலஞ்சிங். பட் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் ப்ளீஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல வியூ இருக்கும். அப்புறம் மேலேயே ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். கீழே போயிட்டு இருக்கும்போது மிட்வேலியே நம்ம பாய்ஸ் எல்லாரும் திரும்பி மீட் பண்ணி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடக்கன் காஸ்டியூம்ல மாறிக்கிட்டேன். சரி, எக்ஸ்ட்ரா கேலரிஸை பர்ன் பண்ணுவோம்ட்டு திரும்பி அவங்க கூட சேர்ந்து டாப்புக்கு ஏற ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் கரெக்டா இங்க தான் நீங்க ஒரு ஹூக்காங்க மீட் பண்ணுவீங்க. இவனோட வேலையே என்னன்னா அந்த வழியா போற எல்லாரோட பேக்கையும் திறந்து பார்த்து அதுக்குள்ள அவனால பிடிச்சிக்கிற அளவுக்கு என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்துட்டு ஓடுறது தான். ஸோ நீங்களும் இந்த பருவதமலை வர பிளான் பண்றீங்கன்னா இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி கீழே வந்து ரீச் ஆனோம். அண்ட் லூஸ் பண்ண ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்றதுக்காக ஒரு இளநியை போட்டுட்டு நம்ம நியூட்ரிஷன் நண்பர் கிட்ட காசு கொடுத்து வெயிலுக்கு சில்லுன்னு 2 மோர் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா இவன் இங்க வந்து பைனாப்பிள் ஜூஸ் தான் வாங்குறான். அண்ட் ப்ரோட்டீனுக்கு வழக்கம் போல எடுத்துட்டு போன ப்ரோட்டீன் பவுடர் 4 ஸ்கூப் எடுத்துக்கிட்டேன். ஃபோன் சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிட்டதுனால என்னால வீடியோ எடுக்க முடியல. அண்ட் மற்றபடி நீங்களும் உங்களோட ஆக்டிவ் ரெஸ்ட் டேவை ஜஸ்ட் ட்ரெட்மில்ல ஸ்பெண்ட் பண்ணாம இந்த மாதிரி டிஃபரெண்டான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க.